உன்னை எவ்வளோ லவ் பண்ணிட்டு அந்த லவ் உன்கிட்ட சொல்லாம நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஐயோ, என்னது இது? அனுக்கு வந்திருக்கு போல. முதல்ல அம்மா பாக்குறதுக்குள்ள எடுத்துட்டு போய் அவகிட்ட கொடுத்துடணும். இப்படியே போனா வீட்டுல சீக்கிரமா மாட்டிப்பா. சார் சொல்லுங்க விக்ரம். என்னங்க சார், உங்கால் வந்து புக்கே எடுப்பாங்கன்னு பார்த்தா வேற பொண்ணு வந்து எடுத்துட்டாங்க. தெரியல, நேத்து வந்தா அதே மாதிரி இன்னைக்கும் வருவான்னு நினைச்சேன். இப்ப எடுத்துட்டு போயிட்டாங்களே சார், என்ன பண்றது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். காரை வேணா எடுத்துட்டுமா சார்? வேண்டாம் விக்ரம், இங்க ஏதாச்சும் அவளுக்கு பிரச்சனைனா நான் உடனே போகணும். இந்த புக்கேல வேற ஏன்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். ப்ராப்ளம் ஆச்சுன்னா எல்லாரும் அவ சைடு தான் திரும்புவாங்க. ப்ராப்ளம் ஆகும்னு முன்னாடியே தெரியும்னா ஏன் சார் பண்ணீங்க? இந்த மாதிரி ஏதாவது நடந்தாவாச்சு நான் அவ வீட்டுல போய் அப்ரோச் பண்ண முடியும்ல. இதுக்கு நீங்க அந்த பொண்ணுகிட்டயே பேசிடலாமே சார். நீங்களே சொல்லுங்க விக்ரம், ஒரு சின்ன பொண்ணு கிட்ட ஒரு ஏசி போய் நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னா அந்த பொண்ணு பயப்பட மாட்டாளா? பயப்படுவாங்க தான் சார், ஆனா உங்களை எப்படி வேணான்னு சொல்லுவாங்க? ஆரம்பத்துல பயந்தாலும் பின்னாடி ஒத்துப்பாங்க சார். தெரியல விக்ரம், அவ ஒத்துக்கிட்டானா சந்தோஷம், வேணான்னு சொல்லிட்டானா என்ன பண்ணுவேன்னு தெரியல சார். ஒன்னு கேட்பேன், தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன விக்ரம் இவ்ளோ பண்றீங்களே சார், அந்த பொண்ணு ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காம போனா என்ன பண்ணுவீங்க? ரொம்ப சிம்பிள் விக்ரம், இப்போ அவளுக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்க இந்த வாழ்க்கையை நினைச்சு மீதி வாழ்க்கையும் அவளுக்காகவே வாழ்ந்துருவேன். ஒத்தி வச்ச மல்லிகை முட்டு புத்திருச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாமா பேர சொல்லி சொல்லி ஆனானது ரொம்ப நாளானது. உண்மையாவே நீங்க லவ் பண்ற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவங்க சார். உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் சார், கண்டிப்பா நீங்க விரும்பின பொண்ணையே கல்யாணம் பண்ணிப்பீங்க. எங்க விக்ரம், இதெல்லாம் எப்போ அவளுக்கு தெரிய போகுதுன்னு தெரியல. இவ்வளோ ஏன் அவளுக்காக இங்க ஒருத்தன் காத்துட்டு இருக்கிறது கூட அவளுக்கு தெரியாது. போன் நம்பர் ஏதாவது இருக்கா சார்? இல்ல, அவ அப்பா நம்பர் தான் கிடைச்சிச்சு, அவ நம்பர் கிடைக்கல. நான் வேணா ட்ரை பண்ணட்டுமா சார், நேம் அட்ரஸ் வச்சு? இல்ல விக்ரம், அதெல்லாம் வேண்டாம். என்னால என்ன முடியுதோ அதை நான் பண்றேன். அப்புறம் இனிமே நீங்களும் அவங்க வீட்டுல இருக்கவங்க செக் பண்றன்ற பேர்ல ஸ்டாப் பண்ணாதீங்க. சரிங்க சார். சரி விக்ரம், கார் எடுங்க, இவ்வளவு நேரம் ஆகுது, யாரும் வரல. சரிங்க சார். ஆனா புக்கே அங்க வச்சிருக்கோமே, யாருன்னு நினைப்பாங்க சார்? எனக்கே அதான் கன்ஃபியூஷனா இருக்கு. லாஸ்ட் டைம் ரோஸ் வச்சிருந்தேன், அந்த ரோஸை எடுத்துட்டு சிரிக்கிறா, எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுவும் இல்லாம அந்த பூவை நேத்து ஃபுல்லா அவ தலையிலேயே வச்சிருந்தா. எனக்கு ஒரு பக்கம் ஹாப்பியா இருந்தாலும் ஒரு பக்கம் கன்ஃபியூஷனா இருக்கு. என்ன சார், எனக்கே ஒன்னும் புரியல. பார்க்கலாம், என்ன இவ்வளவு அலைய விடுறவளுக்கு கண்ணாமூச்சி ஆட சொல்லியே தரணும். சரி விக்ரம், நீங்க காரு ஸ்டார்ட் பண்ணுங்க. சார், உங்க வீட்டுக்கே போயிடலாமா? சரி, வீட்டுக்கே போங்க. அமைதியா இருடா. ஆகாஷ், தலை வலிக்குதுடா. இல்ல, குடும்பத்துல யாருன்னா ஒருத்தர் பைத்தியமா இருந்தா பரவாயில்ல, மொத்த குடும்பமும் அப்படிதான் இருக்கா, அதான் யோசிக்கிறேன். அனு, எங்கடி இருக்க? வாடி, இங்கதான் இருக்கேன். என்னடி பாசமலர், ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கீங்க? அப்படியே ஒரு 2 நிமிஷம் இங்க நின்று அதே சொல்லு. என்ன சோப்பி, காலையில மாமா பூ வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டாரா? ஆமாண்டா, பூ வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணது என் மாமா இல்ல, ஓ மாமா. பைத்தியம், உன் புருஷன் தான் என் மாமா. டேய், அனுக்கு யார் புருஷனோ அவன் தான் வந்து பொக்கே வச்சுட்டு போயிருக்கான். என்னடி மறுபடியுமா? பாரு, நீ மாட்டதான் போற. என்னாலும் எப்ப தந்து இந்த மாதிரிலாம் நடக்குது? இன்னைக்கு இரு, ஆதிக்கு ஃபோன் பண்ணி வச்சுக்கிறேன். அதுலயும் இங்க பாரு, ஃபார் யூ ஏன்னு போட்டிருக்கு. வீட்ல மாட்டினா அவ்வளவுதான், துண்டா தெரியும் நீதானு. ஐயோ, கண்டிப்பா இவனால அடி வாங்கி சாகதா போறேன். ஆகாஷ், இந்தடா, உங்க அக்கா கிட்ட கொடுத்துரு, உங்க மாமா ஞாபகமா. இந்தா ஆகாஷ், நீ போடா, நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். இருக்கட்டானு, நான் வீட்ல எல்லாம் சொல்ல மாட்டேன். இல்லடா, வீட்ல மாட்டினா உனக்கும் தான் அடி விழும், அதான் சொன்னேன். நான் வேற இந்த பொக்கேவை நீ தான் என்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்தேன்னு சொல்லிடுவேன். அம்மா, நீ செஞ்சாலும் செய்வ. நான் முதல்ல இங்க இருந்து போறேன். சோஃபி, வாடி, வந்து உட்காரு. இல்லடி, மாமாவுக்கு காஃபி கொடுக்கணும், நீ பேசிட்டு நான் அப்புறம் வரேன். ஹலோ ஆதி. என்னடி காலையிலே பொறுப்பா ஃபோன் பண்ணிருக்க? பேசாத, நீ எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? நான் எதுவும் பண்ணலையேடி. ஆதி, நிஜமா அனு, நான் எதுவுமே பண்ணல. நீ எதை பத்தி பேசுறன்னு கூட எனக்கு தெரியல. சும்மா சொல்லிட்டு இருக்காத ஆதி, நான் கொஞ்சம் சீரியஸா கேக்குறேன். என்ன ஆச்சு? அப்போ நேத்து ரோஸும் கிரீட்டிங் கார்டும் நீ வைக்கலையா? என்ன சொல்ற?
அப்போ உனக்கு எதுவும் தெரியாதா? முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லுடி. ஆதி, நேத்து காலையில கோலம் போட போனேன்னா அங்க ரோஸும் கிரீட்டிங் கார்டும் இருந்துச்சு. இன்னைக்கு சோஃபி கோலம் போட போயிருக்கா, அங்க பொக்கே இருந்திருக்கு. சரி, வேற யாருக்குன்னா கொடுத்துருக்க போறாங்க. இல்ல ஆதி, அதுல ஃபார் யூ ஏன்னு மென்ஷன் பண்ணிருக்கு. எங்க வீட்ல ஏல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி யார் நேமும் இல்ல, என் நேம் மட்டும்தான் இருக்கு. நீ தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க நினைச்சிட்டு இருக்க. நேத்தே என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல அனு. ஆதி, நேத்து அண்ணன் கூப்பிட்டாங்கன்னு போயிட்டேன் ஆதி, அதனாலதான் நான் மறந்துட்டேன். என்ன அனு புதுசு புதுசா சொல்ற? டென்ஷன் ஆகுது எனக்கு. ஆதி, நீ எதுவும் டென்ஷன் ஆகாத, நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கிறேன்னா என்ன பண்ணுவ? எனக்கு அந்த கிரீட்டிங் கார்டு போட்டோ எடுத்து அனுப்பு. எனக்குன்னே வரும் போல எல்லா ப்ராப்ளமும். அப்படிலாம் இல்ல, நீ விடு, நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கிறேன்னா என்ன பண்ணுவ? வீட்ல சொல்லுவேன் ஆதி, அவங்க பாத்துப்பாங்க. லூசாடி நீ. ஃபர்ஸ்ட் டே கிரீட்டிங் கார்டு ரோஸும் வச்சிருக்காங்க, அதையும் எடுத்தேன்னு கேட்க மாட்டாங்க. இப்ப என்னதான் பண்றது? நான் அங்க இருந்தா வாச்சு எதனா பண்ணுவேன், இங்க வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். போ ஆதி. அனு உன்னை தாண்டி திட்டுவேன் நானு. இப்ப அது ரெண்டுத்தையும் அங்க வச்சவன் என்ன நினைப்பான்? அவன் அப்ரோச் பண்றத ஓகே தானே நினைப்பான். ஆமா, பொறுப்பே இல்ல அனு உனக்கு. ஒரு மெசேஜ் ஆச்சு பண்ணி கேட்டிருக்கலாம்ல. சும்மா எல்லாத்துக்கும் திட்டாத ஆதி, நான் நீ தான் கொடுத்தேன்னு நினைச்சேன். நான் தான் இதெல்லாம் பண்றேன், நீயா எப்படி நினைச்சுப்ப? நீ ஏன் சொல்லு, ஃபர்ஸ்ட் டே நைட் அவ்வளோ சண்டை போட்டு போற, காலையில இந்த மாதிரி வச்சிருக்கனா நீ தான் சாரி சொல்றதுக்கு வச்சிருக்க, நான் நினைச்சுக்க மாட்டேன். ஓடி, இந்த டேவே ஸ்பாயில் ஆக்கிட்ட. நீ போன் வை, நானே பாத்துக்கிறேன். வெறுப்பேத்தாதடி. வச்சிட்டியா? உனக்கு இதனடி தெரியும். டேய் ஆசிஃப், என்னடா? என்ன தாண்டா ஊர்ல இருந்து பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இங்க ஒருத்தன் இருக்கும் போதே அவளுக்கு அங்க கிரீட்டிங் கார்டு பொக்கேன்னு எவனோ வச்சுட்டு போயிருக்கான். என்னடா சொல்ற? ஆமாண்டா, அவனும் வீட்டு வாசல்ல எவனோ பூவும் கிரீட்டிங் கார்டும் வச்சுட்டு போயிருக்கான். 2 நாளா தொடர்ந்து பண்ணிருக்கான். சரிடா, நான் பசங்களை விட்டு என்னன்னு பார்க்க சொல்றேன். கடுப்பாவுதுடா, நான் என்ன தாண்டா பண்றது? விடுடா, பொண்ணுன்னு இருந்தா 4 பேர் இப்படிதான் பண்ணுவானுங்க. நாளைக்கு காலேஜ் போவா, அங்கேயும் இதெல்லாம் நடக்குதாண்டா செய்யும். எதனா ப்ராப்ளம்னா வீட்டுல இருக்கவங்க பாத்துக்க போறாங்க. விடு. உனக்கு புரிய மாட்டுதுடா நான் என்ன ஃபீல் பண்றேன்னு. டேய், இது சின்ன விஷயம் தான்டா, நீ பெருசா நினைக்கிற அளவுக்குலாம் இருக்காது. இல்லடா, என் அணுக்கு இதெல்லாம் ஒருத்தன் பண்றதுக்கு நான் எப்படா ஜஸ்ட் லைக் தட்னு விட முடியும்? எனக்கு ஆல்ரெடி அவளை மிஸ் பண்ற மாதிரி பயமா இருக்குடா. டேய், சும்மா சண்டை போட்டீங்க, 2 நாள் கழிச்சு பேசிட்டீங்க, அவ்வளவுதானடா. இல்லடா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அனு என் பக்கத்துல நின்று சிரிச்சிட்டு இருக்கான். திடீர்னு என் பக்கத்துல ஒருத்தன் வந்து நிக்கிறான். அவன் வந்த உடனே நான் மூவ் பண்ணிட்டு அனு பக்கத்துல அவன் நிக்கிறான். என் இடத்துல வேற ஒருத்தர் நிக்கிற மாதிரி நான் பாக்குறேன்டா. என்னடா என்னென்னமோ சொல்ற? சரி, கனவு தானடா, எங்க போயிட போறா? விடு. இல்லடா, எனக்கு ஏதோ தப்பா இருக்கு. நீ தான் அங்க வரப்போற இல்லடா, இன்னும் 2 நாளோ 3 நாளோ, அதுக்கப்புறம் நீயே அவளை பாத்துக்கோ. ஆமாண்டா, அதான் பண்ணணும். அனு கூட நீ இருக்கிறத ஒன்ஸ் பாத்துட்டானுங்கன்னா போதும்டா, பிரச்சனை எதுவும் பண்ண தேவையில்ல. எவனா இருந்தாலும் அவனே விலகிடுவானுங்க. ஆமாண்டா, நானும் அதான் யோசிச்சேன். சரி ஆதி, நீ எதுவும் யோசிக்காத. இது வேற புது பிரச்சனை, என்ன பண்ண போறேன்னு தெரியல. இவன் தானே புரிஞ்சுக்கணும், இவனே புரிஞ்சுக்காம கோவப்படுறான். அவனை தெரியாம லவ் பண்ணிட்டு நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். நிம்மதியா அப்பா அம்மான்னு இருந்தேன், இப்ப எல்லாத்துக்குமே பயந்து பயந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். இது ஏன் பண்ண, அது ஏன் பண்ணல, 1008 கேள்வி வேற கேட்கறான். பேசலன்னா அதுக்கும் கோவப்படுறான். பசங்கன்னா இப்படிதான் இருப்பானுங்களா, இல்ல இவன் தான் இப்படி இருக்கானான்னு தெரியல. எல்லாம் என் தலை விதி. நிஜமாவே ஐ ஹேட் யூடா. ஆமா, இன்னைக்கு எங்கனா வெளிய போறீங்களா? அம்மா, வெட்டிங் ரிங் வாங்க போறோம். நீயும் கூட்டிட்டு போறியா? எங்க போகணும்? அது ஆதியை வர சொல்லட்டா? கேடி, தெரியும். மாமா ப்ளீஸ் மாமா, ரொம்ப நாள் ஆச்சு. சரி, வர சொல்லு. ஆனா டைம் ரொம்ப ஆயிடுச்சு, சீக்கிரம் வர சொல்லு. இப்பவே லேட் ஆயிடுச்சு, வீட்ல இருந்து கிளம்பலன்னா அதுக்கும் கொஸ்டின் பண்ணுவாங்க. சரி, அவனுக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணி வர முடியுமான்னு கேக்குறேன். உடனே பண்ணு. ஹலோ ஆதி, சொல்லு. நீ எங்க இருக்க? வீட்டுல தான் இருக்கேன். என் மேல கோவமா இருக்கியா? உங்ககிட்ட எல்லாம் கோவப்பட முடியுமா? மேடம் எவ்வளவு பெரிய ஆளு. ஆதி, என்ன பார்க்க வரியா? என்ன சொல்ற? உன்னால முடியுமான்னு சொல்லு. நீ எங்கன்னு சொல்லு, நான் வரேன். கொஞ்சம் சீக்கிரமா வர முடியுமா? இங்க வெயிட் பண்ணும். பீச் வரைக்கும் வரியா? சரி, சீக்கிரமா வா. நான் ஒரு 1 ஹவர்ல அங்க இருப்பேன். 1 ஹவர்ல எப்படி பார்த்தாலும் 2.5 hours ஆகும். நீ வான்னு சொன்ன, 1 ஹவர்ல நான் அங்க இருப்பேன். ஒன்னும் புரியல. சரி, அப்பனா நான் கிளம்புறேன். மாமா, என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? பின்ன என்ன, ஆதி வந்துட்டானா? தெரியல மாமா, நான் கால் பண்ணி கேக்குறேன். சரி, நீ என்ன இன்னும் கிளம்பாம இருக்க? ட்ரெஸ் மட்டும் மாத்திட்டு வந்துடுறேன். இந்த ட்ரெஸ்ஸே நல்லா தானே இருக்கு, அப்படியே வா. இந்த ட்ரெஸ்ல வந்தானா அவ்வளவுதான், டைரக்டா பிரேக்கப் தான். சும்மா ரெடி, நீ வேற. சரி, நான் போய் கிளம்பிட்டு வரேன், சீக்கிரம் வா. A few moments later. போலாமா மாமா? என்ன அனு, எங்கடி போற? ஐயோ அம்மா, மாமா கூட ரிங் வாங்க போறேன். என்ன ராம்? அம்மா அத்தை, நான் தான் கூப்பிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் போ தேவையில்லடி, அவங்க கல்யாணம் ஆனவங்க, தனியா எங்கனா போயிட்டு வரட்டும். அத்தை, அவளை அனுப்புங்க அத்தை. தனியா போனா சோஃபி என்கிட்ட பேசவே மாட்டா. இல்லப்பா,
நீ ஏதோ சங்கடப்படுவியான்னு பார்த்தேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, நான் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். அப்ப சரிப்பா, கூட்டிட்டு போ. 3 பேரும் பார்த்து போயிட்டு வாங்க. சரி அத்தை. அனு எங்கடி இருக்க? ஆதி வந்துட்டேன். நீ என்ன இவ்ளோ சீக்கிரம் வந்துட்ட? சீக்கிரம் வாடி, என்ன எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ண வைப்ப? எங்க அம்மா தான் ஆதி கிளம்பும் போது சொதப்பிட்டாங்க. சரி நீ போனை வை, நான் உன்னை பார்த்துட்டேன். சீக்கிரம் வாடி. சிரிப்ப பாரு, கிட்ட வா. ஆதி மாமா வந்துட்டு இருக்காரு, அமைதியாரு. அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன ஆதி, ரொம்ப நேரம் ஆகுதா? பரவாயில்ல ப்ரோ. எப்படி இருக்கீங்க 2 பேரும்? நல்லா இருக்கும். என்ன சொல்லி வச்சுட்டு ட்ரெஸ் போடுறீங்களா? நான் கிளம்பிட்டு போட்டோ அனுப்புனேன், அவ பார்த்துட்டு அதே மாதிரி வந்திருக்கா. நீங்க மட்டும் என்னவா, நீங்களும் அப்படிதானே வந்திருக்கீங்க? நாங்க ஒரே வீட்ல இருக்கோம், அதனால இப்படிதான் வருவோம். நீங்க வரல, நாங்க வரக்கூடாதா? அதெல்லாம் ஓகே, சண்டை மட்டும் போட்டுறாதீங்க. இனிமேதான் அதிகமா போடுவோம்னு நினைக்கிறேன். அனு, நீ இந்த பக்கம் வா. அவனை பார்த்த உடனே அங்க போய் நின்னுட்ட. வா, கைய வேற புடிச்சிட்டு இருக்கு. நான் வரல. சரி பாய் சொல்லிட்டு வா, கிளம்பலாம். ஆமா எங்க? ஜுவல்ஸ் வாங்க போறோம். அப்படி சொல்லி தானே வந்த. நான் வரல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. அதெல்லாம் இல்ல, அத்தை ஃபோன் பண்ணுவாங்க, நீ கூட வர, அவ்வளவுதான். மாமா நான் வரல மாமா, நான் ஆதியை பார்க்க தான் நான் உங்க கூட வரேன்னு சொன்னேன். ப்ளீஸ் மாமா. சரி ஆதி, பாத்துக்கோ, டைம் ஆகுது. சரி ப்ரோ. எங்கன்னா பிளான் இருக்கா? எங்கன்னா கூட்டிட்டு போறேன்னா எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 2 hours ஓகேவா? என்ன 2 hours கேக்குற? அமைதியா இரு. சரி, நாங்களும் அப்படியே ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வெளியே போயிட்டு வரோம். ஆத்தடி பத்திரம். அந்த கவலைலாம் வேணாம், நான் அவளை பத்திரமா தான் பார்த்துப்பேன். நீங்க எப்படி பாத்துப்பீங்கன்னு எங்களுக்கும் தெரியும், இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை. என்ன சோஃபி, நீங்களா இது? ஆமா ஆதி, அவ விட்டா கலாய்ப்பா. நீங்க 2 பேர் கிளம்புங்க. சரி ப்ரோ, நான் அப்படியே கிளம்புறேன். எதனா கால் பண்ணுங்க. ஓகே ஆதி. வாடி. அனு போலாமா? என்ன பாத்துட்டே இருக்க? பாக்குறதுக்கு தானடி வந்திருக்கேன். ஆதி எப்படி இவ்வளவு சீக்கிரம் வந்த? அதுவா, பறந்து வந்தேன். பறந்து வந்தியா? எங்க ரெக்கையை காட்டு. ஃப்ளைட்ல வந்தேன்டி. என்ன பாக்கணுன்றதுக்காகவா வந்த? ஆமா, நீ கூப்பிட்டுருக்க. நான் சீக்கிரம் வர வேணாமா? நான் சீக்கிரமா வந்துட்டேன், நீ தான் லேட் பண்ணிட்ட. எங்க அம்மா தான் ஆதி போற டைம்ல புடிச்சு வச்சுக்கிட்டாங்க. சரி விடு, உனக்காக தானே வெயிட் பண்ணேன். உங்க மாமா கால் பண்றாரு. எடு. ஹலோ ஆதி, சொல்லுங்க ப்ரோ. அவகிட்ட கொஞ்சம் கூட. என்ன மாமா? அனு, எங்களுக்கு இங்க ரிங்கு வாங்கிட்டோம். உனக்கு இங்க ஒரு ரிங்கு பார்த்தேன், நல்லா இருக்கு, ஓகேவான்னு சொல்லு. வேணான்னு சொல்லுடி. மாமா எனக்கு எதுக்கு அதெல்லாம்? இல்ல, உனக்கு நல்லா இருக்குன்னு தோணுச்சு. உங்களுக்கு வரைக்கும் வாங்கிக்கோங்க மாமா. நான் உனக்கு இமேஜ் அனுப்புறேன், டிசைன் பிடிச்சிருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லு. அதெல்லாம் வேணான்னு சொல்லு. மாமா அதெல்லாம் வேணாம். என்ன அனு, புதுசா வேணாம்லாம் சொல்ற? இல்ல ப்ரோ, இனிமே அனுக்கு எதுவா இருந்தாலும் நானே வாங்கி கொடுக்குறேன். சும்மா ராதி. என்ன அனு? இல்ல மாமா, இப்போதைக்கு எதுவும் வேணாம், அப்புறமா கூட்டிட்டு போய் வாங்கி கொடு. உன் இஷ்டம். ஆனா நல்லா புதுசா கத்துக்கிட்டேன். எதுக்கு ஆதி இப்படி பண்ற? என்ன பண்ண? என்ன ஆதி நீ? மாமா ஆசையா தானே கேட்டுச்சு. உங்க மாமா உனக்கு எல்லாம் பண்றதுக்கு நான் எதுக்குடி இருக்கேன்? நீ என் லைஃப்க்கு இப்பதான் ஆதி வந்திருக்க. அவங்க எப்பத்துல இருந்தும் எனக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. வேணான்னு சொல்லியிருந்தா கூட அவங்க ஹர்ட் ஆவாங்க ஆதி. அதை நானே சொல்லிருப்பேன்ல, நீ எதுக்கு இன்டர்ஃபியர் ஆற? உனக்கு ஏன் இதெல்லாம் புரியவே மாட்டுது? எனக்கு புரியாதுதான், விடு. நீ பேசவே பேசாத ஆதி. காரை திருப்பு, என்னை அங்கேயே கூட்டிட்டு போய் விட்டுரு. அனு, ஒழுங்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வந்திருக்கேன். வெறுப்பேத்திரியா நீ? பேசவே பிடிக்கல ஆதி, இப்படி பண்ணிட்டு இருக்காத. பேச பிடிக்கலனா பொடி. சரி ஆதி, காரை நிறுத்து. அனு நிறுத்து ஆதி, உன் கூட இருக்க வேணாம், நான் பின்னாடியாச்சும் போய் உட்காரன். சரி போ. ரொம்ப சோதிக்கிறடி. ஆனா இரு, நான் அங்க வந்து வச்சுக்கிறேன் உன்னை. தொடாத. ஓ, எதுக்கு இங்க வந்த? என்னை கஷ்டப்படுத்துறதே உனக்கு வேலையாயிடுச்சுல. அனு சாரிடி, உனக்காக தானே வந்திருக்கேன். என்ன பாருடி. ஆமா, என் அள வைக்க தானே வந்திருக்க. நீ எப்பவுமே இப்படிதான் பண்ற ஆதி. உனக்கு தான் நல்லாவே தெரியுமே, என் ஃபேமிலி தான் என்னோட வீக்னஸ்னு. அதுலயே அடிக்கிற. எவ்வளவு டைம் சொல்றது, அதையே திரும்ப திரும்ப பண்ற. சரி என்ன பாரு. அனு, ரொம்ப கஷ்டம் தரேனா? ஆமா அப்போ என்ன பிடிக்காம போயிடுமா உனக்கு? ஆமா. நான் உன்னை லவ் பண்றது தப்பாடி. நீ மட்டும் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு ஆதி. என் ஃபேமிலி இருக்கு உன்னை தாண்டி. இத்தனை வருஷம் எல்லாரும் என்கிட்ட எப்படி இருந்திருக்காங்க, நீ இப்போ வந்து எல்லாத்தையும் மாத்தணும்னு நினைச்சா எப்படி? இல்லடி, நான் நிறைய தனியா கஷ்டப்பட்டுட்டேன். இப்போ நீ மட்டும் தான் என் உலகம். எனக்கு எல்லாமே இருந்துமே நான் தனியா தான் இருக்கேன். நீயும் என்கிட்ட பேசலனா நான் என்னடி பண்ணுவேன்? எனக்கு எல்லாமே தெரியும் ஆதி. நான் ஆல்ரெடி உன்னை விட்டுட்டு போயிடணும்னு நினைச்சேன். ஆனா அங்கிள் ஒரு சிலது சொன்னாரு, அதுக்கப்புறம் தான் உன்னை விட்டுட்டு போக கூடாதுன்ற முடிவுக்கே வந்தேன். சரிடி, சாரி. நான் என்னை மாத்திக்க ட்ரை பண்றேன். நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணா கூட என்னை விட்டுட்டு போயிடாதானு. போட, உன்கிட்ட ஏதோ மாட்டிக்கிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. ஏண்டி இப்படிலாம் சொல்ற? உன்கிட்ட நான் ஏன் இப்படிலாம் இருக்கேன்னு தெரியலையா? என்னதான் உன் பிரச்சனை? உன்னை விட்டுட்டு நான் போவேன்னு சொன்னேனா? பின்ன ஏன் ஆதி என்ன டைட் பண்ற? இப்பெல்லாம் ரொம்ப பயமா இருக்கானு.
நீ எனக்கு இல்லாம போயிடுவியோன்னு. லூசு, அப்படிலாம் சொல்லாத. அப்படி என்னை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லைல்ல உனக்கு? இவ்வளோ நாள் பேசாம இருந்துட்டல்ல. எனக்கு என்ன வேணா பனிஷ்மெண்ட் கொடு, ஆனா என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காத. நானும் தான் கஷ்டப்பட்டேன், உனக்கு தெரியுமா? உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? நான் இங்க காலேஜ் ஷிஃப்ட் ஆயிட்டேன். இனிமே இங்கதான் படிக்க போறேன். இது எல்லாமே நான் பண்றதுக்கு காரணம் நீ மட்டும்தான். உண்மையாவா சொல்ற? ஆமா, நான் உனக்காக இவ்வளோ யோசிக்கிறேன்டி. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. ஆதி, ரொம்ப தேங்க்ஸ். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் ஆதி. அதனால தான் என்னமோ உன்கிட்ட அடிக்கடி சண்டை போடுறேன். சாரி ஆதி, ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன். என்ன நீ தானே அவனு கஷ்டப்படுத்துற, நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். நீ எனக்காக இவ்ளோ பண்ற, ஆனா நான் உனக்காக எதுவுமே பண்ண மாட்டேன்ல. நீ எனக்காக எதுவுமே பண்ண வேணாம், என் கூட இதே மாதிரி இருந்துட்டாலே போதும். பெண்ணே என் நெஞ்ச சாய்ந்து சாய்கிறாய். ஆதி, சேடாகாத. நான் உன்னை விட்டு போகணும் கனவுல கூட நினைக்க மாட்டேன். லூஸ், ஏன்டா இப்படி இருக்க? இன்னும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி வேணும். உன்னால மட்டும்தான் அதை பண்ண முடியும்னு தெரியும். அதனால மட்டும்தான் உன் மேலே அவ்வளோ கேரு, லவ், போசஸிவ் எல்லாமே. இப்போ கூட நீ என்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்க, ஆனால் எனக்கு உன்னை மிஸ் பண்ணுற ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கு. லூசு, மூஞ்ச மாத்து. நல்லாவே இல்லை. ஓடி. இந்த மூஞ்ச வச்சுட்டே இருந்தேன்னா நான் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவேன். என்னை விட்டுட்டு போனேன், கொன்னுடு வேண்டி. டாக்டர்னா காப்பாத்தணும், கொல்லலாம் கூடாது. நல்லா பேசுறடி. உன்னை விடவா? அனு, என்னை இவ்வளோ லவ் பண்றல, என்கிட்ட சொன்னா என்ன? சரி, கார் எடு, போலாம். இறங்கு, ஒரு இடம் போகணும். இங்க நான் கூப்பிட்டா லைஃபோட எண்டு வரைக்கும் கண்ணை மூடிட்டு வருவேன்னு சொன்னேன். நான் இப்ப சொன்னேன். உன் ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன்ல சொல்லிட்டு இருந்தேன். இந்த பாவி, அதெல்லாம் உனக்கு தெரியுமா? நீ பேசின எல்லாமே தெரியும். ஐயோ, இவனுக்கு வேற நம்ம பேசின எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதான் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருந்திருக்கான். ஏய், ம், என்ன ஆதி? சரி, உனக்கு மேனஸ் இல்ல, நான் பேசுறது எப்படியா கேப்ப? உனக்கு மேனஸ் இல்லையாடி? சம்பந்தப்பட்ட என்கிட்ட அதை பேசாம எவ்வளோ ஒருத்திக்கிட்ட அதெல்லாம் போய் பேசியிருக்க. நான் என் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசினேன். உன் ஃப்ரெண்டு கிட்ட என்ன பத்தி தானடி பேசினேன். இப்ப என்ன? அதை என்கிட்ட சொல்ல வேண்டியதானே. எனக்கு உன் மேல இன்னும் நம்பிக்கை வரல. இதுக்கு மேலேயும் நான் என்ன பண்ணணும்? என் அப்பா கிட்ட சொல்லியாச்சு, என் வீட்டுல எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அதுவும் உன்னை லவ் பண்றேன்னு. ஆதி, உன்கிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், என்ன எமோஷனலா அட்டாக் பண்ணாத. என் ஃபேமிலியில எனக்கு யாராவது ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாலும் அதுல நீ இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, சரியா? நீ பேசுறது ரொம்ப தப்பு. நான் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு எப்படி நீ சொல்லுவ? இப்போட ஐ ஹேட் யூ. சரி வா. ம், விழியை நீங்கி நீ விலகாதே, நொடியும் என் மனம் தாங்காதே. ஆதி, என்ன அழகாயிட்டே போற? நான் எப்பவும் போலதான் இருக்கேன், நீ தான் ரொம்ப அழகாயிட்டே போற. சும்மா ஆமா, இப்பெல்லாம் அழகா அடக்கமா ட்ரெஸ் பண்ற. நினைச்சேன். நீ இப்படியே இரு, அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ரொம்ப ஓவரா தான் போறேன். எனக்கு உன் கூட லைஃப் லாங் இப்போ இருக்க மாதிரியே இருக்கணும். எப்படி இப்படி சண்டை போட்டுட்டே வா? லூசு, நம்ம லவ்வோட பேட்டர்னே அப்படிதாண்டி இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சண்டை போட்டுட்டே தான் இருக்கும். ஆனா ஒரு பாயிண்ட்ல கூட நான் உன்னை வெறுத்ததே இல்ல. ம், வேற? சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிறியா? இந்த வீட்ல அழகா வாழலாம். லூசு, ஏதோ ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இங்க வந்து வாழணும்னு சொல்ற. ஹே, இது நம்ம வீடு. என்ன ஆதி சொல்ற? உண்மையாதான் சொல்றேன், இது எங்களோட வீடு தான். நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இங்கதான் இருக்க போறோம். ஆதி, சரி வா, உள்ள போலாம். நான் வரல, என்ன பயமுறுத்தாத ஆதி. என்ன நம்பி அவ்வளோ தூரம் வந்திருக்க, இந்த வீட்டுக்குள்ள வர மாட்டியா? இல்ல, அது வேற. நான் வரல ஆதி, விடு. இந்த வீட்ல யார் இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. வீட்ல யாரும் இல்ல, வா. ப்ராமிஸா சொல்றேன், நான் உள்ள வரல. இன்னொரு நாள் பாத்துக்கலாம். அப்பா இருக்கும்போது சொல்லு, நான் வரேன். சொன்னா கேட்க மாட்டேன், இரு உன்னை. உனக்குள் எந்த காதல் காண்கிற, வெளியில் சொல்ல வார்த்தை தேவையா? இருந்து முன் இதழ்கள் அந்த வார்த்தை சொல்லுமா? என்ன ஆதி, நீ இறக்கி விடு. எனக்கு ஆல்ரெடி பயமா இருக்கு, இப்படிலாம் பண்ணாத. பின்ன என்ன, சொன்னா கேக்குறியா? இனிமே சொல்றதை கேட்கலனா இப்படிதான் பண்ணுவேன். எனக்கு பயமா இருக்கு ஆதி, கீழே விடு. உன்னை விடவே மாட்டேன். ஏன்டா இப்படி பண்ற? இனிமே இப்படிதான் இருக்கும், பழகிக்கோன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேனே. என்னதான் பண்ண போறனோ உன்னை வச்சுக்கிட்டு? நீ அடங்கவே மாட்ற ஆதி, யாருக்குமே. உனக்கு அடங்க வேண்டி, ஆனா இந்த விஷயத்துல இல்ல. அம்மா, எனக்கு பயமா இருக்கு ஆதி, யாராவது பாத்துற போறாங்க. பார்த்தா என்ன, பார்த்துட்டு போட்டும். நான் என் வருங்கால பொண்டாட்டியை தானே தூக்கிட்டு இருக்கேன். என்ன நீ, நமக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. இந்த ஸ்ட்ரீட்ல மூமெண்டே இருக்காதானு, நம்ம வீடு தான் லாஸ்ட், அதனால யாரும் இங்க வரமாட்டாங்க. நீ என்ன சொன்னாலும் எனக்கு பயமா தான் இருக்கு. இல்ல விட ப்ளீஸ். நோ சான்ஸ். வீட்டுள்ள போயிட்டு விடுவேன்,
அப்போ இறங்கிக்கோ. ஷோ என்னதான் பண்றது? சரி அதையாச்சும் பண்ணு. அனு ஒன்னு சொல்லணும். வேணாம் வேணாம் எதுவும் சொல்லாத. ஏண்டி எனக்கு இவ்ளோ பயப்படுற? நான் யாருன்னு மறந்துட்டியா? நான் வாதிடி. உன்னாலதான் பயப்படுறேன். நீ ஒரு அன்பிரடிக்டட். எப்போ என்ன பண்ணுவேனே உனக்கே தெரியாது. உனக்கு வெயிட்டாவே ஃபீல் ஆகலையா? நீ பாட்டி தூக்கிட்டு நிக்கிற. சீரியஸா அப்படி ஒரு ஃபீலே இல்ல. ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு உன்னை ஃபுல்லா தூக்கிட்டு சுமக்கிறது. போடா ஃப்ராடு. நீ மட்டும் என்னவா கேடி? எல்லாம் தெரியும் ஆனா தெரியாத மாதிரி நடிப்பா. ஆதி உண்மையா யாரும் இல்லையா அந்த வீட்ல? இல்ல. சரி அதான் உள்ள வந்துட்டோம்ல, கீழே விடு. ஆதி அதான் வந்தாச்சுல, கிளம்பலாமா? இப்போதானே உள்ள வந்தோம். இல்ல இன்னொரு நாள் கூட்டிட்டு வா, இப்ப வேண்டாம், கிளம்பலாம். சரி வா, ஃபர்ஸ்ட் எதனா சாப்பிடு. எனக்கு எதுவும் வேணாம் ஆதி. சரி உட்காரு. இல்ல வேண்டாம். என்ன ஆச்சு உனக்கு? ஏன்டி இப்படி பண்ற? அவன் கூட தானே இருக்கேன், என்ன ஆயிட போகுது? ஆதி எனக்கு இங்கிருந்து போகணும், புரிஞ்சுக்கோ. ச்சே, தப்பு பண்ணிட்டேன். நான் ஆதி லைஃப்ல வந்திருக்க கூடாது. எந்த வகையிலயும் நான் அவனுக்கு மேட்சே கிடையாது. இது இயர்லி ஸ்டேஜ், அதனால இவன் கிட்ட இப்படி இருக்கான். ஆனா கண்டிப்பா ஃபியூச்சர்ல மாறிடுவான். நீ மாறிட்டா என்னால ஏத்துக்க முடியாது ஆதி. உன்கிட்ட இந்த பணம் காசு இது எதுவுமே இல்லாம இருந்திருக்கலாம். எனக்கு இப்ப பயமா இருக்கு, இது ரீசன் ஆயிடுமோ. என்னதான் யோசிச்சுட்டு இருக்க? என்ன விடு ஆதி, நான் வீட்டுக்கு போகணும். சரி வா, நான் உன்கிட்ட தான் கத்துக்கணும் ஹர்ட் பண்றதுக்கு. ஓ ஆதி, ஃபர்ஸ்ட்லாம் நீ என் கூட இருந்தா சந்தோஷமா இருக்கும். இப்போ நீ கூட இருக்கும்போது பயமா இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல, நீ என்ன ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்ட. ஓ அப்படியே நினைச்சுக்கோ. உன்னால கொஞ்ச நேரம் கூட சண்டை போடாம இருக்க முடியாதுல. சரி வா கிளம்பலாம். நான் இருக்கிற டென்ஷன்ல ஏதாவது பேசிட்டா தப்பாயிடும். என்கிட்ட இவ்ளோ ஈகோ பாக்குறல நீ. இருக்கட்டும் ஆதி, இப்படியே இரு. எதுக்கு அனு இப்படி பண்ற? நான் எந்த தப்பும் பண்ணலையேடி, என்கிட்ட ஏன் வேலைக்கு போறேன்? ஒன்னும் இல்ல, எனக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் ஆகுது. இங்க இருந்து கிளம்பலாம். ஏன் அனு, உனக்கு என்ன பிடிக்கலையா? பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் சொல்லிடு. ஆதி என்ன பேசுற? நான் உன்கிட்ட அப்படியே நடந்துக்கிட்டேன். உனக்கு இன்னும் புரியல ஆதி. மென்டலி நான் ஒரு சின்ன பொண்ணு. என்ன இப்படி ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இதுதான் நம்ம கல்யாணம் பண்ணி வாழ போற வீடுன்னு சொன்னா எனக்கு எப்படி இருக்கும்? ஓகே ஃபைன். என்ன திரும்ப கூட்டிட்டு போய் விட்டுரு. சரி சாரி, இனிமே இப்படி பண்ண மாட்டேன். ம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ என்ன வேணா பண்ணு, ஆனா என்னை விட்டுட்டு போகணும்னு மட்டும் நினைக்காத. நீ இப்ப என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஆனா என்னால உன்னை எந்த சுச்சுவேஷன்லயும் விட முடியாது. நான் வாழணும்னு நினைக்கிற வாழ்க்கையே உன் கூட மட்டும்தான். இல்ல ஆதி, எங்க அப்பா ஒத்துக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படிலாம் பேசுற? ஏன் ஒத்துக்க மாட்டாரு? உன்ன மாதிரி பணக்காரங்கள்லாம் என் அப்பா நம்ப மாட்டாரு. அப்பா ஏன் நானே நம்ப மாட்டேன் ஆதி. ஏன் அனு, நீ என் கூட பழகலையா? இல்ல ஆதி, நீ இவ்ளோ பெரிய பணக்காரன் தெரியாது. சரி, அதுக்கு என்ன பண்றது? இப்போ இதுல உன் லைஃப் மட்டும் இல்லடி, என் லைஃபும் இருக்கு. உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் பண்றேன். ஆனா நீ பேசுறது லாஜிக்கே இல்லை. நான் உன்னை ஒரு நாளும் அப்படி ஜட்ஜ் பண்ண மாட்டேன். நீயா அப்படி நினைச்சுக்காத. எனக்கு நீ என்னோட அனு. நான் அப்படி சொல்ல வரல ஆதி, நான் போறேன்னு சொல்லல. எனக்கு பயமா இருக்கு ஆதி, ஏதோ தப்பா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு பக்கம் என் அப்பா அம்மாவை ஏமாத்துறேன்னு கஷ்டமா இருக்கு, இன்னொரு சைடு இந்த பணத்துக்காக தான் உன் கூட பழகுறேன்னு எல்லாரும் தப்பா பேசுவாங்களோன்னு பயமா இருக்கு. என்னடி பேசுற? உனக்கு நான் தானடி முக்கியம். என்னை மட்டும் பாரு அனு, சுத்தி இருக்க யாரும் நம்ம கூட வாழ போறது இல்ல. சரி கிளம்பு போலாம். நான் எப்பெல்லாம் உன்கிட்ட ஆசையா வரணும் அப்பெல்லாம் நீ இப்படிதான் பண்ற. சரி விடு, அவ்வளவுதான். நல்லா புரிஞ்சுக்கோ, உங்க அப்பா ஒத்துக்கலனா என்ன பண்ணி ஒத்துக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். எனக்கு நீ என் சைடு ஸ்ட்ராங்கா இருந்தா போதும்டி, மற்றதெல்லாம் நான் பார்த்துப்பேன். உனக்கு என் கூட இருக்க பிடிக்கலனா என்கிட்ட இப்பவே டைரக்டா சொல்லிடு, நான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். விட ஆதி, இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம். சரி, இப்போ என்கிட்ட இனிமே பேச மாட்டேன் அதானே? இல்ல ஆதி, நான் அப்படிலாம் சொல்லல. நீயே ஒண்ணு முடிவு பண்ணிக்காத. வேற என்ன தாண்டி பண்ண போற? எனக்கு தெரியல ஆதி, நான் யோசிக்கணும். இவ்வளோ நாள் எப்படிலாம் என் கூட பழகி இருக்கானு இப்போ வந்து யோசிக்க போறியா? அட்லீஸ்ட் லவ்னா என்னன்னு தெரியுமாடி உனக்கு? ஆதி இப்படிலாம் பேசாத ஆதி. என்னடா நீ படிச்ச, உனக்கு என்ன ஹேண்டில் பண்ண கூட தெரியல. ரொம்ப இன்மெச்சூர்டா யோசிக்கிற நீ. போடா. ஆனா இன்மெச்சூர்டா? சரிடி, உன்னை கூட்டிட்டு போய் விட்டுறேன். இனிமே உன்னை பார்க்க வரவே இல்லை, சந்தோஷமா இரு. உனக்கா என்னைக்காவது என்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா அப்போ ஃபோன் பண்ணு, அப்போ வந்து நிக்கிறேன். ஆனா இனிமே எப்பவுமே பார்க்க வான்னு கூப்பிடாத. இல்ல ஆதி. பேசாதடி. உன்னை எவ்வளோ லவ் பண்ற, உன்னை எவ்வளோ தேடுறேன்னு தெரியுமாடி உனக்கு? எத்தனை பொண்ணுங்களை நான் இக்னோர் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு தெரியுமாடி உனக்கு? ஒருத்திய கூட உன் இடத்துல வச்சு நான் யோசிச்சது கூட கிடையாது. ஆனா நீ என்னை அலைய விட்டு பாக்குற. போதும் ஆதி ப்ளீஸ், உண்மையாவே சொல்றேன், நீதான் ரொம்ப பேசுற. இதுல இவ்ளோ பேச வேண்டிய அவசியமே இல்ல. நல்லா யோசிச்சு பாரு ஆதி, நான் தப்பா ஒரு வார்த்தை கூட பேசல. நான் கிளம்புறேன் ஆதி, நீ வரலனாலும் பரவாயில்ல. ஓடி போ
என் காதல் புரியலையா நஷ்டம் என்பது ஆதி கொஞ்சம் பேசணும், பின்னாடி வா. வரேன் இரு. சொல்லு, என்ன அடிக்க போறியா என்ன? ஆமா சாரிடி, உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பயங்காட்டிட்டேனா? ஆதி, ஏன் நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு நினைக்கிறியா? இல்ல, பயப்படுறேன். ரெண்டுமே ஒன்று தானே? இல்லடி, அது அப்படி இல்ல. நான் உன்னை நம்புறேன், ஆனா சுச்சுவேஷன் ரீசனா சொல்லி எதனா ஆயிடுமோன்னு பயப்படுறேன். அப்ப என்ன பண்ணணும் நீயே சொல்லு. எனக்கு தெரியல என்ன பண்ணா கரெக்டா இருக்கும்னு. ஆதி, நல்ல மைண்ட்ல வச்சுக்கோ. எனக்கு நீ இல்லைன்னா எதுவுமே இல்லை, புரிஞ்சுதா? வேற என்ன பண்ணுவ? கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், என் வீட்ல இதே மாதிரி இருப்பேன். நீ உனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி வந்து என்னை பார்த்துட்டு போ. லூசு. என்ன சிரிக்கிற? உண்மையாதான் சொல்றேன். என்னடி, வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுனால பயந்துட்டியா? ஆமா, நீ வெரி டேஞ்சரஸ். அதனாலதான் எனக்கு எவ்வளவு ஹாரரா ஃபீல் ஆச்சுன்னு தெரியுமா? பாவி, உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன்டி. எனக்கு அந்த மாதிரிலாம் தோண கூட செய்யாது. தெரியும் ஆதி நீ எப்படின்னு. உன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்க ஆதி, பிரைவேட்டா. ஆனா நீ அந்த மாதிரி பையன் கிடையாது. நீ சம்திங். ஆனா உன்னோட அஃபெக்ஷன் வேற மாதிரி ஆதி. நீ ஒரு மாதிரி கோவமா உன் அஃபெக்ஷனை காட்டுவ. அதுல அதிக உரிமை இருக்கும், லவ் இருக்கும், எல்லாமே இருக்கும். சம்டைம்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன், சம்டைம்ஸ் புரியாது. என் ஏஜ் அந்த மாதிரி. சரி விடு, நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேனா? ஆமா, சொல்லு, என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் உனக்கு? நானே பண்ணிடுறேன். அப்படி என்ன பண்ண போற? பண்ணும்போது பாரு. உன்னால உயிர் வாழ்கிறேன் உனக்காக பெண்ணே. பா, என்னடி இப்படிலாம் பண்ற? காத்து என் பக்கம் அடிச்சிருச்சு. நானும் வந்து உன்ன மாதிரி ஐட்டம் போல. தைரியம் வந்துருச்சா என்ன? ஆமா, என்ன பண்ணாலும் விட்டுட்டு போக மாட்டேன்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் எதுக்கு? எல்லா ஸ்டோரியிலயும் பொண்ணுங்க தான் பயந்துட்டு இருப்பாங்க, எங்க விட்டுட்டு போயிடுவானு. ஆனா இங்க நீ தான் வந்து 100 வாட்டி சொல்ற விட்டுட்டு போவாத விட்டுட்டு போவாத. அப்புறம் எப்படி? நீ தான் என் லைஃப்ல ஃபர்ஸ்டும் லாஸ்டும். நீ மட்டும்தான் என் பக்கத்துல. இப்படி இருக்க இடம் உனக்கு மட்டும்தான் சொந்தம். நீ போற போக்க பார்த்தா நானே வந்து சீக்கிரமா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கூடான்னு சொல்லுவேன் போல. நான் ரெடியா தான் இருக்கேன். நீ போய் சீக்கிரமா படிச்சுட்டு வா. நடுவில் உங்க அப்பா கோளாறு கொடுக்கணும்னு வேண்டிக்கும், அப்பதான் இன்னும் சீக்கிரமா கல்யாணம் நடக்கும். போடா ஃப்ராடு. நான் ஒரு 8 இயர்ஸ் கழிச்சு பண்ணிக்கிறேனே, ஆனா ஒண்ணுதான் பண்ணிப்பேன். ஓகேவா? நாட் ஓகே. நான் ஜெனரல் மெடிசன் முடிச்ச உடனே நமக்கு கல்யாணம், அவ்வளவுதான். ஏ, அப்ப நானே முடிச்சிருக்க மாட்டேனே. ஆமா, உனக்கு ஃபைனல் இயர் போயிட்டு இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு ஏஜ் 21 தாண்டி இருக்கும். அட பாவி, போதும் விடு. டைம் ஆகுது, கிளம்பலாமா? சரி, முன்னாடி வந்து உட்காரு. நல்ல வேலை நீ பைக்ல வரல. ஏன்? ஆமா, வந்திருந்தா ஓட்ட கத்து தரேன்னு ஒரு வழி பண்ணிருப்ப. ஆனா கேடிடி, நீ ஃப்ராடு. நல்லாதான் ஜோடி சேர்ந்திருக்கும். போட, எவ்வளவு சண்டை வருது, ஆனாலும் பேசிக்கிறோம். வெக்கமே இல்ல உனக்கு? சுத்தமா இல்ல, நல்லா இருக்கு.